ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி நேச்சரை வந்து பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து எதுலேயுமே கிடைக்காதுங்க. அது மாதிரி பண்ணி பாருங்களேன். அந்த ஹோல் டே உங்களுக்கு எவ்வளோ சியர்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் போகும்னு. இதை தவிர பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பிங்க் ரோஸ் செடியும் பாருங்கள். இது இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டே அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னோடய பொண்ணோட பர்த்டே. இன்றைக்கி வந்து சாப்பாடு ப்ரிப்பரேஷன் பிளானிங் இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கிளிப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய 2 டாட்டர்ஸுக்குமே மே மந்த்து தான் பர்த்டே. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிளானிங் இருக்கும். லைக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, முன்னாடி நாள் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் 2 நாளுமே பிளான் பண்ணி ப்ராப்பராக சமைக்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் டைம் செட் பண்ணியிருக்கேங்க, அதுக்குள்ளே சமைச்சு முடிக்கணும். இதில் பருப்பு வேக வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ இதில் வெண்டைக்காவையும் போட்டுட்டேன். வெண்டைக்காவை வந்து வதக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடிக்கு மாங்காவை துருவிட்டுருக்கேங்க. அங்கே அடுப்பில் வந்து நம்மளுக்கு சிம்மில் வெண்டைக்காவை போட்டுட்டு மாங்காவை வந்து துருவி வச்சுட்டேன். இதற்குள்ளே வந்து பருப்பும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. நம்மளுக்கு சாம்பாருக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பேரலல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா தான் குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும். இந்த மாதிரி நிறையா சமைக்கும்போது அந்த குக்கரில் பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு சுடு தண்ணி ஊற்றி நான் வந்து குக்கரில் வச்சுருவேன். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வேகும், இல்லாட்டி உங்களுக்கு இதில் வந்து குக்கரில் ஒரு சவுண்டு விட்டுட்டோன்னா சாஃப்டாக வெந்துடுங்க. மாங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காவை துருவி போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போடணும் நீங்கள். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டேன். முருங்கைக்காய் மாங்காய் வந்து சாம்பார் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய கொதிக்கணும். இதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அசோகா வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, எங்கள் வீட்டில் பர்த்டேனாலே அசோகா தான். அந்த ஒரு ஸ்வீட் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும். இப்போ என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கேன்னு காட்டிடுறேன். இது வந்து டின்னருக்கு பண்ண சட்னி, தக்காளி வெங்காயம் போட்ட கார சட்னி பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து லன்ச் பார்த்துடலாம். இது வந்து பருப்பு, அப்புறம் ஸ்பினச்சும் பாசி பருப்பும் போட்டு கீரை கூட்டு. இதில் நான் யூஸ்வலி பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் போடுவேன். அப்புறம் வந்து மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல்னால் லைக் வதக்கின மாதிரி தான், கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு மாங்காய் பச்சடி என் பெரிய பொண்ணுக்கு தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அப்பளம். அதுக்கப்புறம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணுங்கிற ஸ்வீட்டை வந்து இன்றைக்கே பண்ணிட்டேங்க, பர்த்டே ஸ்வீட்டை அசோகாவை. இதுதான் நம்ம வீட்டு லஞ்சு. நாளைக்கு பர்த்டே லஞ்சை அதை தனி வீடியோவாக போடுறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.